ஹாய், என்னோட நேம் ஆர்த்தி. நான் வந்து வாஷர்மன்பேட்லேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ HDFCயில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கேன். நான் பேங்கிங் செக்டார் போகணுன்னு ஆசைப்படும்போது எப்படி போகணுன்னு எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணேன். அதில் இன்ஸ்டாகிராமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது. வரண்டா ஃபைல்னு ஒன்று இருக்குது. ஆனால் கூகுள் ரிவ்யூவில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வரண்டா ஃபைலில் நிறைய பேர் எஜுகேட் ஆகிட்டு நிறைய பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் சர்ச் பண்ணி எனக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து கால் எனக்கு கனெக்ட் பண்ணாங்க. கனெக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. பேங்கிங்கிறது வந்து பேங்கிங் செக்டர்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் பேங்கிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வரண்டா ஃபைலில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதினா அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் அதுலேயுமே அட்டன் பண்ணி எனக்கு கிளியர் பண்ணேன். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் ட்ரைனிங்கில் வந்துட்டு பேங்கிங் செக்டர் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நிறையா எனக்கு பேங்கிங் செக்டர் ரிலேட்டடாக சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் எனக்கு ப்ளேஸ்மெண்ட் இருக்குது. உங்கள் ப்ளேஸ்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, சாஃப்ட் ஸ்கில் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், உங்களோட நாலேஜ் நிறையா டெவலப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷுன்றது ஃப்ளூயன்சின்னு மட்டும் கிடையாது, நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு நிறையா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் எனக்கு மாக்காலில் வச்சாங்க. மாக்கால்லையுமே நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். மாக்கால்லையும் அட்டன் பண்ணி மாக்காலில் என்னென்னலாம் தப்பு இருக்குது, என்ன கரெக்ட் இருக்குது, இதுக்கு நீங்கள் இன்டர்வியூ போனால் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெஸ்யூமே அப்டேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே நான் பண்ணிவிட்டு எனக்கு ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சு, மாக்கால் முடிஞ்சு எனக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட்டும் வந்துச்சு. எனக்கு வரண்டா ஃபைலில் வந்துட்டு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் HDFCயில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து விர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மேனேஜராக வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். நான் சிங்கிள் பேரண்ட். எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு. எங்கள் அம்மா வந்துட்டு வீரஸில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோடய தம்பி வந்து இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டாக வேலைக்கு போக போகிறேன். ஸோ அதுக்கு நிறைய வந்து எனக்கு வரண்டா ஃபைல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வரண்டா ஃபைல்ஸ்.